வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தமிழிசை அக்கா நேற்று விகடனுக்கு ஒரு நேர்காணல் கொடுத்துருந்தாங்களே, அந்த நேர்காணலை பற்றி தான் எல்லாரும் நேற்றுலேருந்து இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேர்காணல்னால என்ன தெரியுமா நடந்திருக்கு? இதுக்கு முன்னாடி வானதி அக்கா பாண்டே அவர்களுடைய சாணக்கியா சேனலுக்கு நேர்காணல் கொடுத்தாங்க. இப்போது தமிழிசை கொடுத்துருக்காங்க விகடனுக்கு. நாளைக்கு முருகன், நயினார் எந்த மீடியாவுக்கு நேர்காணல் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியலை. நேர்காணல் கொடுத்தாலும் அண்ணாமலைக்கு எதிராக தான் அவங்களும் வாந்தி எடுப்பாங்க. இது போன்ற நேர்காணல் காரணமாக என்ன உருவாகுதுன்னா, தீவிர வலதுசாரிகள் இருக்காங்களே, அவங்க ஜூன் 5ஆம் தேதியிலிருந்து ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. அதாவது தீவிர வலதுசாரிகள் பிஜேபியிலேயே நம்ம கண்டினியூ பண்ணலாமா இல்லை அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்துது இது போன்ற நேர்காணல்கள். தமிழிசை அக்காவுடைய நேர்காணலை பார்த்துட்டு பாஜகவை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அந்த நேர்காணலை பார்த்து முடிச்சுட்டு என்ன தெரியுமா சொல்கிறாரு? அண்ணாமலை தனியாக போனதில் தப்பே இல்லை. இவ்வளவு வன்ம குடோன்களுக்கு மத்தியில் அண்ணாமலை எப்படி பாஜகவில் பயணிக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. அண்ணாமலை பாஜக மாநில தலைவர் ஆனால் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு நாமளே பல வீடியோக்களில் பேசியிருக்கோம். ஆனால் ஒரு கட்டத்தில் தான் புரிஞ்சிச்சு, மாநில தலைவர் ஆனாலும் அண்ணாமலை என்ன பண்ண முடியும்? இந்த கும்பல் என்ன பண்ண விட்டுருவாங்க? குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இவர்கள் மத்தியில் மாநில தலைவராக இருந்தாலும் அண்ணாமலையினால் சுதந்திரமாக செயல்பட முடியுமா அப்படின்னு நம்ம சேனல்லையே பல வாட்டி கேட்டிருந்தோம். இந்த சூழலில் அக்காவுடைய வீடியோ ஒன்றை உணர்த்துது. அண்ணாமலை மேலே அவ்வளவு வன்மம் பிடிச்சவங்களா இந்த 4 பேர் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் ஒவ்வொரு நேர்காணலும் உறுதிப்படுத்துது. வானதி அக்காவுடைய நேர்காணல் உறுதிப்படுத்துனுச்சு, அதை ஓவர்டேக் பண்ணியிருக்கு இப்போ தமிழிசை அக்காவுடைய நேர்காணல். அடுத்து முருகன், நயினாருடைய நேர்காணலுக்காக வெயிட் பண்ணுறேன். இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது, கும்பகோணம் பக்கத்தில் பட்டீஸ்வரம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே அரசு நெல் சேமிப்பு கிடங்கு இருக்குது. நேற்று கும்பகோணத்தில் பெய்த கனமழை காரணமாக 1,00,000க்கும் அதிகமான நெல் மூட்டைகள் மழையில் நனைஞ்சு சேதமாயிருக்கான். எவ்வளவு? 1 இல்லை 2 இல்லை, 1,00,000க்கும் அதிகமான நெல் மூட்டைகள் மழையில் நனைஞ்சு சேதமாயிருக்கு. இப்போது எல்லோரும் யாரை தேடுறாங்க அப்படின்னா, கம்யூனிஸ்டுடைய மாநில தலைவர் சண்முகம் இருக்கார்ல, அவரை தேடுறாங்க. இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, சம்பந்தம் இருக்குது. சமீபத்தில் சண்முகம் என்ன பேசியிருந்தாருன்னா, திருமணத்தின் போது அச்சதை போடக்கூடிய பழக்கம் இருக்குல்ல, 100 மேரேஜ் நடக்குதுன்னா 99 திருமணங்களில் அச்சதையாக அரிசியை போட்டு வீசி வேஸ்ட் பண்ணுறாங்க. இதனால் எவ்வளவு கிலோ அரிசி வேஸ்ட் ஆகுது தெரியுமா? இனி அரிசியை அச்சதையாக போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பார்த்தாரு. இப்போது 1,00,000க்கும் அதிகமான நெல் மூட்டைகள் வேஸ்ட் ஆகிருக்கு. அது சண்முகம் அவர்களுடைய கண்ணில் படலையா? கவர்மெண்ட்டுக்கு கண்டனம் தெரிவிக்கலையா? இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சி நடந்தபோது கம்யூனிஸ்ட்டு திமுகவோட கூட்டணியில் இருந்தாங்க. திமுக ஆட்சியிலேயே இதெல்லாம் பண்ணியிருக்கணும். நெல் மூட்டைகள் மழை நீரில் சேதமாகாமல் இருக்க பாதுகாப்பு ஏற்பாடுகளை பண்ணியிருக்கணும். அதை பண்ண தவறியதன் விளைவு தான் இன்றைக்கி 1,00,000க்கும் அதிகமான நெல் மூட்டைகள் வேஸ்ட் ஆகிருக்கு. இப்போது டிவிக்கு ஆட்சி அமைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதே கம்யூனிஸ்ட்டு. அப்போ திமுகவோட கூட்டணியில் இருந்த போதும் கண்டிக்கலை, இப்போ டிவிகேவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போயும் இந்த நெல் மூட்டைகள் வேஸ்ட் ஆனதை பற்றி உடனே இதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னும் எந்த ஒரு அறிக்கையும் சண்முகம் அவர்கள்ட்ட இருந்து வரலையே. இதெல்லாம் பேசுகிறத விட்டுட்டு அச்சதையாக அரிசியை போட்டு வேஸ்ட் ஆக்காதீங்க அப்படின்னு பாடம் எடுத்துக்கிருக்காரு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவுகளை பார்க்க முடியுது. இது 2. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.